தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த தேங்கி இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? சங்கரன்கோயிலில் பெய்த பலத்த மழையினால் சாலைகளில் மழை நீருடன் சாயப்பட்டறை கழிவுநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி சாலையில் முழங்கால் அளவிற்கு செல்வதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு நடுவே சாலையில் செல்கின்றனர். பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் இருசக்கர வாகனத்தில் குடும்பத்தினுடன் வந்த நபர் பள்ளத்தில் விழும் காட்சியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆன இருமங்குளம், வடக்கு புது, ஸ்ரீரிப்பு, கரிவலம், குறுக்கல்பட்டி பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ததனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் பலத்த மழையினால் சங்கரன்கோயில் நகர் பகுதிகளான பேருந்து நிலையம் முன்பு உள்ள சாலை, திருவேங்கடம் செல்லும் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழை நீருடன் சாக்கடை கழிவுநீர், சாயப்பட்டறை கழிவுநீர் ஆகியவை கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து துர்நாற்றம் வீசி செல்வதால் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் முழங்கால் அளவிற்கு உள்ள தண்ணீரில் நடந்து சென்றனர். மேலே சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் திடீரென பள்ளத்திற்குள் தவறி விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக அவருடைய குழந்தையை அவருடன் பின்னால் வந்த உறவினர் பெண் பிடித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் பள்ளத்தில் விழுந்த நபரை அருகில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அந்த வீடியோவும் நமக்கு கிடைத்த காட்சியானது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஆட்டோ, இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அனைத்தும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் மிதந்து செல்வது போல் அச்சத்துடனே வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றனர். இது தொடர்பாக நகராட்சி சார்பில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.